வணக்கம் மக்களே, ரோட்டுக்கடை சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 சின்ன பட்டை, இது லவங்கப்பூ. ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டதுக்கப்புறம் இந்த அன்னாச்சி பூ, இது பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம். இது வந்து 6 பேருக்கான சால்னா. இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ஸோ வந்து ஒரு 3 தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் வந்து ஒரு 4 பெத்த தேங்காய், சும்மா ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, அரை ஸ்பூன் வந்து கசகசா. இதை வந்து நல்லா அரைச்சி மிக்சியில் லிக்விடாக வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், அரைச்சி வச்ச தேங்காய் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து எந்த மசாலாலுமே ஆட் பண்ண மாட்டேன். வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கப்பில் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி. ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை சால்னா ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் மக்களே, ரோட்டுக்கடை சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மருமக செஞ்சேன், நான் செய்யலை இல்லையா? சூப்பராக இருக்குது. அவள் பதெல்லாம் சொல்லியிருப்பாள், என்னென்ன போட்டேன், என்னென்ன செய்யணும். நாங்கள் நைட்டு இன்னைக்கு இட்லி சுட்டுக்கிறாங்க. இட்லிக்கு நாங்கள் ரோடு கடை சால்னா சாப்பிட்டு பாருங்க எப்படி. ஓகே அம்மா, நல்லா இருக்கு. கௌதம் நல்லா இருக்கா? கௌதம் நல்லா இருக்கா? பாய் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா பாய் மாமா. சூப்பர் சூப்பர். ஐயோ, அவங்க பார்த்துட்டு ஆட்டோவில் அப்பா போடுறாரு பாரு, கையாட்டிக்குது.